பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்கான எபிசோடில் செந்தில் வந்து அந்த ஏசி என்னோட ரூமில் மாட்டணுங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ பாண்டியன் சொல்லுவார், ரொம்ப கரண்ட் பில் அதிகமாக வரும், நீ கட்டுறதா இருந்தால் மாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அடுத்த சீனில் சரவணன் கடையில் இருக்கும்போது தூங்கி தூங்கி வெளிவார். என்னடா உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவார். அப்போ செந்திலும் வருவார். அது டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேணா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நான் மாமாவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழனிக்கு கால் பண்ணும்போது அவர் என் பொண்டாட்டி கடையில் ஒத்தையில் கஷ்டப்படுவாடா, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம குமாரோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் பெரியம்மா 3 பேரும் சேர்ந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. என் பையன் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக சரவணனும் பாண்டியனுமே உள்ளே வருவாங்க. சரி வரோம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷனும் வாங்கி வச்சுருவாங்க. சரவணன் வந்து செம டென்ஷனாக கத்துவார். யாரை கேட்டு நீங்கள் வரேன்னு சொன்னீங்க, அந்த வீட்டிலேருந்து யாருமே அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் குமார் வந்து நடு ரோட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக சரவணனும் போவார். குமாரை பார்த்து பேசுவார், நீ அந்த சுடர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன், அது மட்டும் நீ கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அந்த குடும்பத்தில் போய் மாட்டி கடைசியில் இந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி தான் நீ அலையணும், வேணா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.